சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா கேது பகவான் சிம்மத்திலேயே தான் வரார். ராகு பகவான் 7ஆம் இடமான கும்பராசிக்கு போகிறார். ஸோ இவங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியில் கேது, 7ல் ராகு, 8ல் சனி. ஸோ இந்த அமைப்பு கொஞ்சம் அவ்வளவா சாதகமான நிலை கிடையாது. என்ன மாதிரியான விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும்னா உடல் ஆரோக்கியம்தான். இந்த உடல் ஆரோக்கியம் இப்போது கணவன் சிம்மராசியாக இருந்தால் மனைவிக்கு பாதிப்பும், மனைவி சிம்மராசியாக இருந்தால் கணவனுக்கு பாதிப்பும் வரலாம். ஏன்னா அஷ்டமத்திலையும் சனி இருக்கிறதுனால இப்படி ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுது சில பிரிவினைகளும் வரும். இப்போ புதுசாக கல்யாணம் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஏதாவது மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். தாம்பத்திய வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். ஒரு இடைப்பட்ட பிரிவினை என்பது இவர்களுக்குள்ளே ஏற்படலாம். அதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் பொழுது அதை எப்படி நம்ம கையாளணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். படிக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உடல் ஆரோக்கியம், ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேத்து என்ன பண்ணுவார்னா இந்த ஸ்கின் சம்மந்தப்பட்டது, தோல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய பிரச்சனைகளை கொடுப்பார். இந்த ஒவ்வாமைன்னு சொல்கிறோம் இல்லையா, அலர்ஜி சம்மந்தப்பட்ட வியாதிகள் இந்த குழந்தைங்களுக்கு அது கரெக்டாக பரீட்சை நேரத்தில் வர்றது, இல்லைன்னா ஆசிரியர்களோட ஏதாவது ஒரு சண்டை முரண்பாடுகள் ஏற்படுவது, இப்படி இந்த பள்ளி படிப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு தடை வருவதற்கு இந்த காரணமாக இருக்கும் கேத்து பகவான். தேவையில்லாத நட்புகள், இப்போ 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பெல்லாம் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாத நட்புகள், இதனால் படிப்பில் கவனச்சிதைவு வருவது, படிக்காமல் இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு, ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு, மனசை செதற விடுறது, தேவையில்லாத பழக்கங்களுக்கு அடிமையாவது, இதெல்லாம் சிம்மராசியில் இருக்கக்கூடிய பருவ வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பாதிப்புகள் வர வாய்ப்புகள் உண்டு. அதனால் பெற்றோர்கள் அவர்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அந்த கூட்டாளிகளுடன் மனஸ்தாபம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ நான் ஆஃபீஸில் வேலை பண்ணுறேன், அதெல்லாம் பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை. அரசாங்க பதவியில் இருப்பவர்களுக்கும் அரசு உத்தியோகத்தில் பெரிய பதவிகள் இருப்பவர்களுக்கும் 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதும் இந்த ஜென்மத்தில் கேது இருப்பதும் சில அவப்பெயர்களும் அவமரியாதைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களினுடைய சக ஊழியர்களிடத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. உங்கள் கூடவே இருந்து குழிப்பறிப்பதற்கு உங்களினுடைய சக ஊழியர்கள் காரணமாக இருப்பார்கள். மேலும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன வியாபாரம் செய்பவர்களுக்கு, சிறு தொழில் செய்கிறோன்னு சொல்கிறோம் இல்லையா, அவர்களுக்கும் சில கடன்கள் வருவதற்கும் இல்லை கடனை அடைப்பதற்கான முயற்சியில் சற்று சிரமப்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசி நேயர்களுக்கு நிறைய சோதனைகள் இருக்கக்கூடிய ஒரு காலம். ஆனால் குரு பகவான் லாபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவர்களுக்கு குலதெய்வத்தின் அனுகிரகமும் மற்றும் இஷ்டதெய்வத்தின் அனுகிரகமும் பலவிதமான நன்மைகளை கொடுக்கும். தெய்வ அனுகூலங்கள் நிறைந்திருந்தால் சிம்மராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த பிரச்சனைகளிலிருந்து ஒரு தடுப்பாகவும் அதை காப்பாற்றக்கூடிய அளவிற்கும் கிரகநிலைகள் சாதகமாக அமையும். திருமணங்கள் நிச்சயித்து இருந்தால் இந்த வருடத்தில் இவர்கள் திருமணங்களை ஒத்தி வைப்பது நல்லது. பங்கு சந்தையின் முதலீடுகளும் நீங்கள் சற்று கவனமாக செய்யலாம். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த கேது பகவான் ராசியில் இருக்கக்கூடியதனால் ஆரோக்கியத்தில் சற்று கவனங்கள் தேவை. கர்ப்பிணி பெண்களும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். குழந்தைகளினுடைய படிப்பு மற்றும் ஆரோக்கியம், திருமணம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் கூட்டு தொழில் முயற்சிகள், இது அனைத்திலையும் கவனம் தேவை. மகம் நட்சத்திரக்காரர்கள் இந்த ராகு கேது பெயர்ச்சியில் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்து மற்றும் பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருட பகவானுக்கும் நெய் தீபம் ஏற்றி வந்தால் இந்த சர்ப்பத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். சரும வியாதிகள், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் நாங்குநேரியில் இருக்கக்கூடிய வானமாமலை இந்த ஆலயத்தில் சென்று அங்கு பகவானை தரிசனம் செய்தால் இவர்களுக்கு
இந்த உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் குறிப்பாக தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல பரிகார ஸ்தலமாக அமைகிறது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியில் இவர்கள் கருமாரி அம்மன் ஆலய தரிசனங்கள் நல்லது. திருவேற்காடு சென்று அங்கு வெள்ளிக்கிழமையில் கருமாரி அம்மனுக்கு அபிஷேகம் செய்வதோ அல்லது புத்து இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு சென்று வணங்குவதோ மிகவும் சிறப்பு. மேல்மலையனூரில் இருக்கக்கூடிய அங்காளம்மன் ஆலயத்திற்கு விரதம் இருந்து வெள்ளிக்கிழமை அன்று சென்று வரலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியில் இவர்கள் சென்று வணங்கி வர வேண்டிய ஆலயம் என்று சொன்னால் திருநாகேஸ்வரம் மற்றும் திருப்பாம்புரம். இங்கு சென்று இவர்கள் அங்கு சர்ப்பராஜாக்களுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்து வர எடுத்த காரியங்கள் அனைத்தும் இவர்களுக்கு வெற்றி பெறும்.